மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் சிறப்பான, அதே சமயம் முன்னேற்றமான மாதமாகவே அமைகின்றது. உங்களுக்கு ஜூலை 31 வரை புதன் சஞ்சாரம் சாதமாக இருப்பதால் தாங்களுக்கு வேண்டிய பணமும் கேட்ட இடங்களில் கடனும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மேலும் தொழில் ரீதியாக இதுவரையிலும் இழுபட்டு கொண்டிருந்த சில செயல்கள் ஒரு முடிவுக்கு வந்து முன்னேற்றத்தை அடைவீர்கள். தொழில் ரீதியாக பணமும் லாபமும் பெறுவீர்கள். புதிய இடம், வீடு வாங்குதல் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் தாங்கள் முயற்சி செய்தபடியே வந்து கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு உறவையும் உறவினர்களிடையே நல்ல மேம்பாடையும் உண்டு பண்ணும். ஆகஸ்ட் 2 முதல் சத்ருஜயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதன் மூலம் இதுவரையிலும் தாங்கள் யோசனையில் இருந்த காரியங்கள் மடமடவென்று நடக்கவும் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீர்கள். உங்களிடம் ஒரு தனி தைரியம் ஏற்படும். இணக்கமான நிலை உண்டாகும் எதிரிகளிடமே. வியாபாரி தொழில் ஏற்பட்ட தடைகள், பிரச்சனைகள் நீங்கி தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள். ஆகஸ்ட் 9 முதல் குரு உங்களுக்கு நல்ல ஒரு சஞ்சரிப்பதால் செயல்கள் சீராகும். செயல்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். எது ஒன்றும் உங்களுக்கு ஒரு ஜெயமாக அமையும். உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய செயல்களும் அனைவரிடமும் ஈர்க்கப்பட்டு நீங்கள் தனியாக பாராட்டப்படுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். பூர்வசத்தில் ஏற்பட்ட வில்லங்கங்களும் பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். ஆத்மகாரகன் சூரியன் தங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து தங்கள் வெற்றிகளையும் நினைத்த காரியங்களை நல்ல விதமாகவும் நடத்தித்தர மிகவும் உதவியாக இருக்கும். தங்களிடம் இருந்த மனக்கவலையும் சோர்வும் நீங்கி தாங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். உற்சாகமாக வேலை செய்ய இருப்பவர்களுக்கும் தங்களிடம் வேலை செய்வர்களுக்கும் தங்களால் முடிந்த உதவிகளையும் ஊக்கத்தையும் தருவீர்கள். தொழிலில் விரிவுபடுத்த இது ஒரு முக்கிய காரணமாக அமையும். அறிமுகம் இல்லாதவர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் தாங்கள் நுழையாமல் என்ட்ரி பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் மோட்சகாரகன், ஞானகாரகன் கேது சஞ்சரிப்பதால் அவ்வப்போது உடல்நிலையில் சிறு சிறு உபாதைகளும் சிரமங்களும் ஏற்படும். அவற்றை தாங்கள் மிகவும் எச்சரிக்கையும் கவனமும் கொண்டு அதற்கு முதன்மை கொடுத்து அதை பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளது. பொருளாதார ரீதியாக ஒரு சில ஏமாற்று வேலைகளுக்கு இடம் கொடுக்காது தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இந்த மாதம் மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது. இல்லை என்றால் தங்கள் ஒரு சில பணங்களை இழக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். ஆக இந்த மாதம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமான, உயர்வான மாதம் என்றாலும் அதே நேரம் தாங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும். உடல் ரீதியாக இருக்கட்டும் அல்லது பணம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், இவற்றில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.